Hi guys, welcome back to 2K Gamer. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கேம் பிளே வீடியோ பார்ட் 5 தான் நினைக்கிறேன். பார்ட் 5. சரி, அது ஓகே, நீ பார்ட் 5 போடுற, அது ஓகே. இப்போ எதுக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டு டாப்பில் வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்துட்டேன். ஓகேங்களா, நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. எதே ஃபுல் செட் ஆஃப் டைம் தருங்களா கைஸ்? வாய்ப்பில்லை கைஸ். அவன் 5 தான் கைஸ் வச்சுருந்தா வித் என்டர்டைன்மெண்ட்டோடு வச்சுருக்காங்க கைஸ். கிரியேட்டிவ் போறாங்களான்னு வேற டவுட்டா இருக்கு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. இதுல நான் மட்டும் தான் வேற இது ஆபரேட்டர், வேற யாரும் ஆபரேட்டர் இல்லையே. நானே இப்ப மெம்பர் தானா? ஐயோ கைஸ், கைஸ் இது இல்ல, அவன் இதுல இருக்குன்னு சொன்னான். என்கிட்ட ஒரு 5 டைமண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்புறம் எப்படி இது இருப்பான்? அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் கைஸ். நான் ஒரு 14 டைமண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸாம் வர்றதுனால என்னால் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா வீடியோவும் போடல. அதனால் என்ன பண்ணேன், நான் எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது நானே அப்பப்போ உள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மைனிங் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அதில் ஒரு 14 டைமண்ட் எனக்கு கச்சிது. ஐயோ, அதுக்கே நான் அவ்வளோ பாடுபட்டேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இனிமேட்டு டைமண்ட் மைன் பண்ணி எடுக்கிறதே தேவையே இல்லை. டைமண்ட் ஆர்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு நம்மள்கிட்ட வில்லேஜர் தேவைப்படும். வில்லேஜர் ட்ரேட் பண்ணி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் தான் நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வில்லேஜ் தர மாட்டேங்கிறானுங்க. அங்கே ஒருத்தர் பீடி ஃபார்ம் கட்டி வச்சுக்கிறான். ஒரு 3 வில்லேஜர் தடா அப்படின்னு சொன்னேன். எதுக்காகனா ஒரு வில்லேஜர் அது போடுறதுக்கு, அதாவது நான் எது போடுறதுக்குன்னா ஒரு அது பேர் வந்துட்டேங்க. ஐயோ வெயிட் பண்ணுங்க, தெரில, அது பேர் வந்துட்டேன். என்ன இது? கிஃப்ட்டு ஃப்ரம் மினாட்டோ. என்னடா பண்ணி வச்சுக்கிறான்? ஆமினஸ். இதை நான் கேட்டேனா? இது எதுக்கு இப்போ சரி, நான் கூட ஒரு டைமண்ட் ஆர்மது வச்சுருப்பேன்னு நினச்சேன். இது நான் இன்னும் வச்சு என்ன யூஸ் பண்ண போகிறேன்? எனக்கு இதை வச்சு என்ன பண்ணணும்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. அது எனக்கு தெரியாதுன்றது அவனுக்கும் தெரியும். அப்புறம் இல்லை, ஓகே, அப்புறம் என்ன இதுக்கு அவன் கொடுத்தான். ஓகே, பரவாயில்ல, கொடுத்துருக்கான், கொடுத்தது மரியாதை பண்ணணும். தேங்க்யூடா. ஓகே, ஓகே. நம்மகிட்ட ஒரு டைமண்ட், ஒரு இந்த ஆர்மர், ஒரு காப்பர் ஆர்மர், ஒரு அயன் ஆர்மர் தான் இருக்குது. அந்த 14 டைமண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? எங்கே அது? எங்கே வச்சேன் இந்த செஸ்ஸில் இருக்கா? இல்லை. ஏய் காய்ஸ், இந்த செஸ்ஸில் தான். இந்த செஸ்ஸில் வச்சுக்கிறேன். நான் கூட அந்த செஸ்ஸில் வச்சுருந்தோம் வச்சு வைனேன். இந்த ஒரு 14 டைமண்ட் தானே செயின்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு இந்த ஃபார்ம் கட்டினேன், கோல்டு ஃபார்ம் கட்டினேன் ஆஃப்லைனில். பட்டு சொதப்பிச்சு. என்னன்னா 18க்கு 18 கட்ட வேண்டியது. ஜோக்கர் ப்ரோ என்ன சொன்னார்னா, 18 ஒரு மேக்ஸிமம் தான், நித்தில் கூட கட்டலாம் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட 18 கட்டுற அளவுக்கு ஆப்ஷன் இல்லை. நான் என்ன பண்ணேன், சோம்பேறித்தனமாக இருந்ததுனால 10க்கு 10 கட்டி தொலைஞ்சிட்டேன். அதனால் இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆகுது, பட் எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்பான் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் தான் ஒருத்தனே ஸ்பான் ஆகணும், அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்களா, ஒர்க் ஆகுது. பட் இருங்க, நான் கிட்ட போய் காட்டுறேன். ஒர்க் ஆகுது. என்னடா ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இதுங்க நான் கீழே போய் காட்டுறேன். எத்தனை பேர் ஸ்பான் ஆகிடறானுங்க மட்டும் பாருங்க. ஐயா, என்னது இது? நோ க்ரீப்பர் வச்சு நாசமாயிட்டுருக்கு கைஸ் இடமே. ஐயோ, இதில் வேறு கீழே போகிற வழி எங்கே இருக்குன்னு கூட தெரியலையே எனக்கு. கைஸ் என்ன வரானுங்க? நோ பாசிபிள், இட்ஸ் இம்பாசிபிள். யா கைஸ், ஏன் கைஸ் வந்துக்கிட்டே இருக்கானுங்க? கைஸ் இதெல்லாம் ஃபேக், இதில் புரியல எனக்கு, எப்படி வரானுங்க கைஸ்? இவ்வளோ பேர்லாம் வரவே மாட்டானுங்க. என்ன திடீர்னு வீடியோ எடுக்கும்போது மட்டும் இப்படி பண்ணுறீங்க? ஓ ஐயோ கைஸ்,
கைஸ் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ இருக்கும்போது மட்டும்தான் வருவீங்களாடா நீங்கள்? ஒரு வேளை இது நான் ஸ்டாப்பே பண்ணல, அதனால் இதுலேயே இருக்கா? இப்போ எவனாச்சும் வரான்னு பார்ப்போம். ஆமாம் கைஸ், இது எப்பவுமே ஆளில் தான் இருக்குமா, அதனால் அப்பப்போ வந்து ஏறிட்டுருக்கோம். வந்துட்டானா? ஆமாம் கைஸ் வந்துட்டான். அந்த பார்த்தீங்களா, ஒரே ஒருத்தன் தான் வரும். இந்த மாதிரி ஒரே ஒருத்தன் வந்தால் எங்கேருந்து நம்மளுக்கு ஹெச்பி ஆகும். இந்த மாதிரி அப்பப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா அது பாட்டுன்னு வந்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, அது வேலை செஞ்சுன்னு தான் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் பெருசாக கட்டியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நிறையவே நம்மளுக்கு வந்துருக்கும். அதை பார்த்தீங்களா, ஒன்று தான் இருக்கானுங்க, பட் கொஞ்சம் ஸ்லோவாக விட்றானுங்க. அதான் ஒரு சின்ன பிரச்சனை. இந்த சைடும் கொஞ்சம் பேர் விழுவாங்க, பாதி பேர் இந்த சைடு தான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. இது மாதிரி தான் சம்டைம்ஸ் ஆகும். பரவாயில்ல, நான் அப்புறமா கட்டிடுறேன். இது ஃபுல்லாக கட்டிடணும். 10க்கு 10ன்னு கட்டினேன், அது ஒரு சின்ன பிரச்சனை. பரவாயில்ல. இது என்னென்னா, நான் வீட்டு பக்கத்தில் வேறு இருக்கணும்னா, வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கா. அதனால் நான் வீட்டு பக்கத்தில் இருந்து வச்சுக்கோங்கன்னா கூட இதில் மெஷர்மெண்ட் ஆகிடுது. மெஷர்மெண்ட்டு பாருங்க, இதில் ஏஃப்கே பண்ண சம்மம் வந்தது. அதனால் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இருங்க, ஃபுட்டே இல்லை, ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறேன். இந்த வீடியோ நான் எதுக்காக வந்தேன்னா சத்தியமாக எனக்கே தெரில. என்னன்னா விளாட்ணுன்னு தோணுச்சு, உள்ளே வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா சரி உள்ளே வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சி வந்தேன். என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே. ஓகே, என்ன பண்ணலாம். ஐயோ, ஏதாச்சும் ஒரு ஐடியா திடீர்னு, சரி உள்ளே போனோடனே வீடியோ இருக்கும்போது திடீர்னு ஐடியா வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு ஐடியாவும் வரல. ஓகே, என்ன பண்ணலாம் காய்ஸ், எனக்கு ஒரு சரியான ஐடியா கூட ஒன்றுமே மாட்டலை. ஐயோ, வீடை மறந்துட்டேன். வீடு கைஸ், வீடு எந்த சைடு வந்தது? இந்த சைடா? எந்த சைடு கைஸ் வீடு இருந்தது? இந்த சைடு தான் நினைக்கிறேன். இவங்க எத்தனை பேர் வந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இவ்வளோ நேரம் தான் இங்கே இருந்தோம். இதுக்கு எவ்வளோ பேர்? ஒருத்தனும் இல்லையா? கீழே உண்டானுங்களேடா கைஸ், கீழே உண்டானுங்க. நான் மேலே இருக்கும்போது கூட கீழே உண்டானுங்க. இப்போ அதுலேருந்து பார்த்தோம் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் ஒருத்த விழுறான். விழுறான் ஈஸ். இங்கேருந்தா நிறைய வரானுங்க ஈஸ். இது வேறு ஒன்று. எல்லாருமே டைமண்ட் ஆர்மர் சுவிச் ஆஃப் ஆகிடுங்க கைஸ். நம்ம ஒரு டைமண்ட் ஆர்மர் போகலான்னு பார்த்தா எனக்கு அது தர மாட்டேங்கிறானுங்க கைஸ். சரி, ஒரு 4 வில்லேஜர், ஒரு 3 வில்லேஜர் தந்துட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். 3 வில்லேஜர் தர மாட்டேங்கிறானுங்க. 3 வில்லேஜ் தந்தால் என்னென்னு தெரியுமா? ஒன்று அந்த டைமண்ட் ஆர்மர் தருவான்ல, அவனை ஒன்று மாற்றிடுவேன். மிச்சம் 2க்கு நம்ம எடுத்து தான் ஃபுட் ஃபார்ம் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன், ரேண்டம் ஸ்டிக்கு டிஸ்டன்ஸ் மட்டும், ரேண்டம் ஸ்டிக் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நிறைய நான் சொல்கிறது, அதில் நிறைய இதுவும் கிடைக்கும்ல. அது ஸ்பீடாக நம்ம எதனாச்சும் இப்போ வளைய வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்பீடாக வந்து ஸ்பான் ஆகும். அந்த டைமில் ஸ்பீடாக வந்து ஸ்பான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீடாக வந்து ஸ்பான் ஆகும்போது நான் ஸ்பீடாக வர நான் எடுத்து விற்று நான் எமரால்டு வர வச்சு அப்படி பண்ணலான்னு ஒரு இது வச்சுருந்தேன். பட் எனக்கு இதுவுமே தரமாட்டேங்கிறானுங்க, வில்லேஜரே தரமாட்டேங்கிறானுங்க. என்ன சொல்லிக்கிறான்னா, அவன் இது ட்ரேடிங் ஹால் கட்டினுக்கானா, ட்ரேடிங் ஹால் கட்டி முடிச்சுட்டு மிச்சம் இந்த தான் தரேன்டா அப்படின்னு சொல்லிக்கிறான். இல்லாட்டி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு தெரில. இல்லாட்டி அந்த வில்லேஜ்லேயாச்சும் போயிட்டு ஒரு 4 வில்லேஜஸ் எடுத்துன்னு வருவேன். அதான் பார்க்குறேன். பட் அந்த வில்லேஜஸ் எங்கே இருக்குதுன்னு அவனுக்கு தான் தெரியும். அதான் மினாட்டோ, அவனுக்கு தான் தெரியும் எங்கே இருக்குன்னு. கோஆர்டினேஷனும் சொல்ல மாட்டேங்கிறான். கோஆர்டினேஷன் அவனுக்கே தெரியாது. இப்போது எப்படி போகணுன்னு மட்டும் தான் அவனுக்கு தெரியும், கோஆர்டினேஷன் அவனுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? அதுக்கப்புறம் நான் இப்போது புதுசாக ஒரு ஷேடஸ் போட்டுக்கிறேன். இந்த ஷேடஸ் எப்படி இருக்குது என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இதுலேயே ஆடலாமா இல்லை பழைய ஷேடஸ் நல்லா இருந்ததா? பழைய ஷேடஸ்லேயே ஆடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் கைஸ் இப்போ வேறு ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. எத்தனை பேர் ஐபிஎல் பார்ப்பீங்க, எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இல்லை, யார் யார் எந்தெந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எம்ஐ தான். பிகாஸ் மை பர்த்டே இஸ் 24/4/2026.
2026 பாருங்க 24/4/2013 ஓகேங்களா. அது யார் பர்த்டேன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த 13 விட்டுருங்க. 24/4 யார் பர்த்டே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவர் ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர். அவர் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப 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 நிறைய இதுவில் கேப்டனாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கேப்டன் இருந்திருக்காரா கைஸ் தெரியல கைஸ். கேப்டனாக இருந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். வேர்ல்டு கப்பில் ஆமாம் வேர்ல்டு கப்பில் கேப்டனாக இருந்திருக்காரு. இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். தி காட் ஆஃப் கிரிக்கெட். அவ்வளோதான். இந்த ஒரு க்ளூ சொன்னோன்னே எல்லாரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த காட் ஆஃப் கிரிக்கெட் யாருன்னு. இவ்வளோ இன்ட்டு கொடுத்துட்டேன், ஈஸியாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் டவுட்டாக இருக்குது கைஸ். எனக்கு டவுட்டு, பேஸ்டின் போயிட்டு லூட் வச்சானுங்க. அந்த லூட்டில் பேஸ்டின் இருக்கிறதுல இது இருக்குமா இருக்காதா, அதாவது இப்போ என்னது டைமண்ட் ஆர்மர் இருக்குமா இருக்காதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அடுத்த பாட்டில் என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒன்றுமே தெரியாமல் இந்த பாட்டு சும்மா எடுத்துருக்கேன் ஓகேங்களா. சும்மா ஒரு பாட்டுன்னு ஒன்று போடணுன்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன் கைஸ். ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம கிட்ட அயன் தான் இருக்குது, அதை போட்டு எண்டு முடிச்சிடலாமான்னு சொல்கிறேங்க. எண்டுக்கு போகிறதுக்கான தேவையான ரூட்லாம் நம்ம எடுத்துப்போம். 2 பேரும் இது வச்சுருக்கானுங்க, 2 பேருமே டைமண்ட் ஆர்மர் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த அதாவது என்டர் ட்ராகன் அடிக்க எனக்கு அயன் ஆர்மரே போதும் கைஸ். என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது, ஈஸியாக ஆச்சு போட்டுருவேன். 14 டைமண்ட் இருக்குது. அந்த 14 டைமண்ட்டுக்கு டைமண்ட்ஸ் டூல்ஸ் மட்டும் வாங்கிட்டா போதும், அவங்கள ஈஸியாக வச்சுருவேன் ஓகேங்களா. அதனால் என்டர் ட்ராகன் முடிக்க வேண்டிய வேலையை பார்க்கலான்னா சொல்லுங்கள். என்டர் ட்ராகன் முடிக்க வேண்டிய வேலையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கைஸ் நம்ம சர்வரில் ஆக்கத் கேமர் ஜாயின் ஆகிட்டான். ஓகே பரவாயில்ல. நம்ம சர்வரில் இன்னும் ஒரு எத்தனை பேர் ஜாயின் ஆகிக்கிறாங்க மொத்தமாக? இப்போ நம்ம சர்வரில் 8 பேர் கைஸ். 8 பேரா அப்படின்னு சொல்லாதீங்க, 2 பேர் வர்றது டவுட்டு தான் ஓகேங்களா. எல்லாமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு தான் ஓகேங்களா. யாருன்னா தெரில, விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, தூங்க முடியல ரைஸ். ஓகே, தூங்க முடியல. நைட்டு ஆச்சா இல்லையா? இது மட்டும் இதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல காட்டியிருக்கும் டைமு. இப்போ என்ன பண்ணுறது, டைம் காட்டலையே. நைட்டு ஆச்சா இல்லையா? இன்னும் லைட்டாக ஆன மாதிரியும் இருக்குது, ஆகாத மாதிரியும் இல்லை. ஆகாத மாதிரியும் இருக்குது, ஆகாத மாதிரியும் இருக்குது. தூங்கவே முடியல. ஓகே, அப்புறம் கைஸ் இந்த இடத்துல இங்கே ஒன்று வந்து பார்த்தீங்களா, ஃபால்ஸ் ரூட்டிங்னு. இது ஒரு யூடியூபர் வச்சுருப்பாரு, ஒரேவா பிஎஃப் ஜோக்கர், அவர் தான் வச்சுருக்காரு ஓகேங்களா. அவர் இந்த இது உங்களுக்கும் வேணும்னா கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அந்த இதுவில் ஓகேங்களா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.